அப்ப நேற்றும் அதே தான் முயற்சிக்கப்பட்டிருக்கு. நேற்று இப்ப அபினவ் சொன்ன மாதிரி தொண்டர்கள் இல்லாம தலைவர்கள் மீதும் கை வைக்க துவங்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ஒருத்தர குத்துறாரு. மூஞ்சிலே. மூஞ்சிலே குத்துறாரு. நீங்க பார்க்கணும் திமுக நடத்தின மீட்டிங்ல பெண் காவல்துறை இடுப்ப கிள்றாங்க. செய்தி பார்த்தோம் அது. நம்ம சொல்றது கிடையாது. செய்தி பார்த்தோம். ஆனா இல்லாதத சொல்லல. ஆமா. ஆனா அப்படியே இந்த பக்கம் வேற கட்சிக்கு வந்தா, காவல்துறை சார்ந்தவர்கள் வரக்கூடிய தொண்டர்கள் மூக்குல குத்துறாங்க. அப்போ எந்த விதமான ஒரு மனநிலையோட இருக்கக்கூடியவர்கள அங்க வந்து பணிக்கு அமர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே தாண்டி கடந்து தான் நேத்து லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்துல வந்திருக்காங்க. ஸோ வரக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்த என்டிஏ பிளான் பண்றாங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒண்ணாவது அடுத்த 3 மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு. மாதத்துக்கு ஒண்ணாவது பெரிய பொதுக்கூட்டத்த பிளான் பண்றாங்க. அந்த கூட்டத்துக்கு இதே மாதிரி எல்லா விதமான சிக்கல்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளான் பண்ணும்போது அதையெல்லாம் சேர்த்து அந்த கூட்டணி பிளான் பண்ண ஆனா வேண்டிய இந்த அவசியம் கூட்டத்திலேயே அவங்க அத பிளான் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா, நம்ம பார்த்தோம் முக்கியமான தலைவர்கள் 1, 2 பேர் மட்டும் தான் மேடையில இருந்தாங்க. மற்ற முக்கியமான பாஜக தலைவர்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னா, கூட்டத்த சரி பண்றதுக்காக ரோடுகள்ல இருந்தாங்க. குறிப்பா அஸ்வத்தாமன், அமர் பிரசாத் ரெட்டி இந்த மாரி தலைவர்கள் எல்லாருமே எல்லாம் மாநில செயலாளர்கள். எல்லாருமே முக்கியமான அவங்க நெனச்சா ஸ்டேஜ்ல போய் உட்காரலாம். ஆனா அவங்கலாம் வந்து வரக்கூடிய வாகனத்த ஒழுங்குபடுத்துறது, அவங்க வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா, இங்க இது மாரி நடக்குங்கிறது புதுக்கோட்டையில நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அத பேஸ் பண்ணி இந்த வாட்டி அவங்க ரொம்ப தயாராயிட்டாங்க. அதனால தான் இவ்ளோ இடைஞ்சலுக்கு மத்தியிலும் கூட, இவ்ளோ பெரிய கூட்டத்த அவங்களால கூட்ட முடிஞ்சிருக்குங்கிறத நம்ம காலி புரிஞ்சுக்க சேர் இருந்ததுன்னா ஒரு 4 வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கு ம். சொந்தமான ஊடகங்கள்ல வந்து போட்டு அத இல்ல பிரபலப்படுத்தலாம். இப்போ திலக மாமா அவர்கள் பாமகல என்ன பொறுப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிக முக்கியமான தலைவர். அவங்களுக்கும் உள்ள வர சண்டை விடல. போட்டு தான் வந்தாங்க. ம். எல்லாருமே பாமகல இருந்து எல்லாருமே சண்டை அதாவது போட்டு தான் வந்தாங்க. தொண்டர்கள தாண்டி இப்ப தலைவர்களுக்கே இந்த நிலைமை தான் ஏற்படுதுங்கும்போது, காவல்துறை வந்து இன்னும் ஒண்ணும் ஆளுங்கட்சி செய்யல. எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது இன்னும் கஷ்டம். ஒண்ணும் செய்யல. செக்யூரிட்டி ரீசன்ஸ் காரணம் காட்டி நாளைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கே அனுமதி மறுத்தாலும் இல்ல. ஆச்சரியப்படுறது. இல்ல அது தமிழ்நாட்டுல ஒரு தடவ தமிழ்நாடு அமித்ஷாக்கு லைட் ஆஃப் பண்ணி பார்த்தாங்க. ம். அதற்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம இவரு செந்தில் பாலாஜிக்கு என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். அவரு என்னென்ன பண்ணாரு, என்னென்ன வந்தது, எங்க போய் அட்மிட் ஆனாரு எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால மோடி மீதெல்லாம் அவங்களுக்கு கை வைக்கிற அளவுக்கு தைரியமும், அந்த அளவுக்கு நெஞ்சழுத்தமும் திமுகவினருக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முக்கிய